வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா ரணின் பேசுறேன். இந்த ஹிப் பெல்ட்டோட இவரை நீங்க பாக்குறீங்க. எங்க உங்க பெல்ட்டை கழட்டுங்க. பெல்ட்டை கழட்டினா நிக்க முடியுமா? ஓகே. இந்த பெல்ட் தான் உங்களுடைய நகை ஆடை ஆபரணம் மாதிரியா? சரி, இப்படி கழட்டிட்டா எவ்வளவு நிக்க முடியுது? ஒரு 5 நிமிஷம் நிக்கலாம். 41 வயசு தான் ஆகுது. 5 நிமிஷம் தான் நிக்கலாம். சரி. என்னன்னா இவங்க பையனுக்கு சளி தந்திருக்காங்க, என்னை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுல அவர் என்னை பார்த்து நீங்க சளிக்கு பார்க்குற டாக்டர் தானே, அதுக்கு தானே ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டாரு. இவருக்கு கார்டே போடல. இடுப்பு வலி பயங்கரமான இடுப்பு வலி, 5 நிமிஷம் கூட நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படி உட்காந்துக்கோங்க. 5 நிமிஷம் கூட நிக்க முடியாது அப்படி. ஆனா அப்படி வலி இருக்கு, ஏன் உங்களுக்கு கார்டு போலன்னா நீங்க சளி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு என்னை பார்த்து சொன்னார். நான் அப்ப சொன்னேன், நான் இடுப்பு வலி மூட்டு வலி அல்வா சாப்பிட்ற மாதிரி எப்படி அழகா சரி பண்ணுவேன். ஹோமியோபதியில ஒரு மருந்து இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற எல்லா மருந்தும் இதில் சொல்ல மாட்டேன். ஆனால் உலகம் முழுக்க எங்கன்னா இருப்பாங்க, என்கிட்ட வைத்தியம் பார்க்க முடியாது. எங்கேயோ தூரத்தில் இருப்பாங்க, ரொம்ப இடுப்பு வலியில் கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம இங்கேருந்தே ஒரு மருந்தை சொல்லிடுவோம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு போனஸ். அப்போ அவங்க இந்த மருந்தை அங்கே பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட வாங்கி குடித்தாலே இடுப்பு வலி காணாமல் போயிடும். இப்போ பொம்பளைங்களுக்குலாம் பீரியட்ஸ் அப்போ இடுப்பு வலிக்கு, இல்லைன்னா சிசேரியன் டெலிவரி பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு முதுகு தண்ணில் ஊசி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக இடுப்பு வலி சொல்லுவாங்க. குனிஞ்சு வெயிட் தூக்கி இருப்பீங்க. இப்போ நீங்கெல்லாம் குனிஞ்சு வெயிட் தூக்கி தான் இடுப்பு பாதிச்சுச்சா, இல்லை இப்படி வலிக்கு உக்காந்தாப்புல விழுந்தீங்களா? விழுந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க, முதுகுல இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுல இருந்து ஒரு வருஷம் கழிச்சு இந்த வலி வந்துருச்சு. எப்பயுமே தண்ணியில யூரின்ல எங்க வலிக்கு இப்படி உக்காந்தாப்புல விழுகிறாங்கல்ல, இந்த குருத்தெலும்பு அடிபட்டுரும். டிப் ஆஃப் காக்கெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டெயில் போன் அதுல ஃப்ராக்சர்னாலும் நர்வ் கம்ப்ரெஷன்னாலும் அதுல இன்ஜுரினாலும் என்னன்னாலும் ஹைப்பரிக்கம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு ஹோமியோபதியில. இந்த ஹைப்பரிக்கம்ன்ற மெடிசன் உலகத்திலே பெஸ்ட் மெடிசன். இடுப்பு வலியே இல்லாம இப்ப ஆக்சுவலி என்கிட்ட இருக்குது ஒரு ஃபார்முலா மாதிரி. நம்ம எல்லா மருந்து சொல்லி கொடுத்தா அப்ப நம்ம படிச்சுட்டு இல்ல வேலை பாக்குறோம்ல, செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாது. இதுக்கு மருந்தே இல்லை. இப்போ உங்களுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? மருந்து இல்ல, கடைசி வரைக்கும் இந்த பெல்ட் போட்டுக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. போட்டுட்டே இருக்கணும், படுத்தே இருக்கணும். வேலை செஞ்சா கை கால் வராது. 41 வயசு தான் ஆகுது. நீங்க வேலை செஞ்சா கை கால் வராதுன்னு படுத்தே இருந்தா எப்படி சாப்பிடுறது? அதான் நான் சொல்லிட்டேன், என்னால வேலை செய்யாம இருக்க முடியாது, நான் வேலை செஞ்சாதான் என்னோட சோறு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, இருந்தாலும் பெல்ட் போட்டுக்கிட்டே வேலை பாக்குறேன். சரி, வெயிட் மட்டும் தூக்க கூடாது. வெயிட் தூக்கிட்டு தான் இருக்கேன். டிஸ்க் ப்ரொலாப்ஸ், நர்வ் கம்ப்ரெஷன், ஹர்னியேஷன் நான் மருந்துலயே அழகா ஹோமியோல மெடிசன்ஸ் இருக்கு. நீங்க அந்த இடுப்பு எலும்புக்கு ஒரு எக்ஸசைஸ் சார்ட் தரேன். அந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு இப்படி குனிஞ்சு ஒரு 10 கிலோ அரிசி மூட்டை அப்படிலாம் தூக்காதீங்க. சும்மா ஒரு 2-3 கிலோ 5 கிலோ வரைக்கும் நீங்க தூக்கலாம். ஸோ பெண்கள்ல இருந்து ஆண்கள் வரைக்கும், சின்ன வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த இடுப்பு வலி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னா இந்த மருந்து பக்கத்துல இருக்கிற குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கி ஒரு 1/4 டம்ளர் தண்ணில 30% விட்டு டெய்லி குடிங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இடுப்பு வலி இருந்துச்சுன்னா நீங்க என்னன்னு கேளுங்க, வலிக்கவே வலிக்காது, சூப்பரா சரியாயிடும். ஆனா இது ஒரு மருந்து தான், எல்லா மெடிசன் சொல்லி தர முடியாது. பட் மோஸ்ட்லி லேடிஸ் வலிக்கு இப்படி உட்காந்தாப்புல விழுந்துருவாங்க. பைக்ல ஆக்சிடென்ட் ஆகும், எப்போ இப்படி உட்காந்தாப்புல விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் இடுப்பலி அது ஷயாட்டிக்காவா மாறும். என்னன்னா இடுப்புல இருந்து அந்த வலி நரம்பு அழுத்துறதுனால ஏதோ ஒரு தொடைக்குள்ள புண்ணா கொடையிற மாதிரி வலிக்கும். அந்த மாதிரி ஷியாட்டிகா பெயின், நர்வ் கம்ப்ரெஷன், எனி நரம்புக்கு ஹைப்பரிக்கம் ஒரு அமிர்தமான மருந்து. இந்த மருந்தை நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பேக் பெயின்னா ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட பார்த்தா சூப்பரா சரி. இப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு 3 சொட்டு மருந்து கொடுத்துருக்கேன். 1 தான் வீடியோல சொல்றேன், அப்புறம் ஒரு 5 மாத்திரை கொடுத்துருக்கேன். இது எப்படின்னா, இப்போ என்கிட்ட வரீங்கன்னா நான் இந்த ஃபுல் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இடுப்பு வலியே இல்லை. இப்போ 40 வயசு, இன்னும் 40 வருஷம் கழிச்சு கூட இடுப்பு வலினே சொல்லாம சூப்பராக தூங்குற நேரத்தை விட இந்த பெல்ட்டை ஒரு 3-4 மாசம் போட்டுக்கோங்க. நம்ம நல்லா சரியானதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே மெயின்டைன் பண்ணிக்கலாம், வலியே வராது, நல்லா சூப்பராக சரியாகும். சப்போஸ் இங்கே வர முடியல, என்கிட்ட வர முடியல, நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளி ஊர்ல இருக்கீங்க, இடுப்பு வலி இருந்துட்டே இருக்கு, ஏன் அந்த வலியோட கஷ்டப்பட்டு வாழணும்? ஏன் பொறுத்துக்கிட்டு வாழணும்? அதுக்கு மருந்தே இல்லைன்ற விழிப்புணர்வு சொல்றாங்க. மருந்தே இல்லை இங்கிலீஷ் வைத்தியத்துலன்னா ஹோமியோபதியில் இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு இந்த ஹைப்பரிக்கம் என்ற மருந்தை பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கி நீங்கள் ஒரு 3 மாதம் குடிக்கும்போது ஒரு 90% அந்த வலி குறைஞ்சிரும். ஆனால் செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாது, குவாலிஃபைட் டாக்டர் தான் வாங்கணும். காஸ் கண்டுபிடிக்கணும். வேறு எந்த காசாக இருந்தாலும் பேக் பெயினுக்கு டிஃபால்ட்டாக இது கேட்கும். மோஸ்ட்லி நீங்கள் இதை குடிச்சிட்டு உங்களுக்கு வலி குறையலைன்னா கன்சல்டேஷனுக்கு வந்துடுங்க.
இதை குடிச்சு பாருங்க. ஆனால் இதே வலி சரியாயிடும். சரியான உடனே எங்கே இருந்தாலும் அங்கேருந்து எங்களோட லவ்வை எனக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள்லாம் குணமாகணும். இது எவ்வளோ பெரிய டிப்ஸ் தெரியுங்களா? இதுக்கு எத்தனாயிரம் பேர் லட்சக்கணக்கில் செலவழிச்சு சர்ஜரி, எத்தனை லட்சம் வைத்தியத்துக்கு செலவழிக்கிறாங்க. இது வந்து முழுசா மனசார அன்போட வலியோட வேதனையோட இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு என்னோட லவ்வை உங்களுக்கு அனுப்பிட்டே இருக்கேன். ஏன்னா இடுப்பு வலியா, இது ஒண்ணுமே பண்ண முடியாது, பெல்ட் தான் போடணும், கீழே உட்காந்து. நிறைய பேருக்கு வயிறு பெருசா இருக்கும், தொப்பையை குறைச்சதான் பேக் பெயின் சரி பண்ண முடியும். நான் தொப்பையை குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லிவரை தான் நான் கிளென்ஸ் பண்ணேன். லிவர் கிளென்ஸ் பண்ணி சூப்பரா தொப்பையை குறைச்சிருவேன். நிறைய பேர் அதுக்கு செக்ஷன்லாம் லைப்போ செக்ஷன்லாம் பண்ணி கொழுப்பெல்லாம் கரைக்கிறாங்க. அவருக்கு எங்க இருக்கு தொப்பை? மகாஜனங்களே இங்க வாங்கல இவங்க ஒய்ஃபை இதுல இங்க தொப்பன்றது எங்க இருக்கு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இவ்வளவு கூட இல்லாம இருந்துச்சா? இது கூட இல்லாம பட்டன் போட்ட முடியல, படத்துல மாதிரி பட்டன் தெரிச்சிருது. பட்டன் தெரிச்சிருது. இப்போ உங்க வீட்டுக்கார உங்க கண்ணுக்கு மட்டும் அழகா தெரிஞ்சா போதும். அவர் இப்படிங்கிற சூப்பர் ஸ்டார் இது மாதிரி ஆக்க போறீங்களா? நடிக்க வைக்க போறீங்களா? இது இல்ல இது சரி, நான் கொஞ்சம் மறந்து தந்துறேன். கொஞ்சமா லிவர் கிளென்ஸ் பண்ணி கொடுக்கணும். எந்த ஜிங்ஸ் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைல்ல. உக்காந்தா வயிறே தெரியல. கொஞ்சம் உடம்பு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பஞ்சாயத்து நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். இது நான் வந்து அதுக்கு மறந்து தரேன். பட் என்னன்னா, இந்த இடுப்பு வலியோட வேதனையோட 100ல் 70 பேருக்காவது பேக் பெயின் இருக்கு. எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. ஆனால் ஏன் நீங்கள் வந்துட்டு இது நீங்கள் அதோடய வாழணும்? ஏன் அந்த வலியோடயே இருக்கணும்? அதுக்கு இதை சாப்பிட்டு பூர்ணமாக குணமாயிட்டா ஹோமியோ மெடிசன்ஸ் எவ்வளோ அழகாக க்யூர் ஆகுது. அது குடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து நார்மல் ஆகணும். அந்த இடுப்பு வலிக்கிறது, அந்த காலுக்கு போகிற பெயின் எல்லாம் எவ்வளோ அழகாக சரியாகுது. எவ்வளோ தடவை அந்த நர்வ் கம்ப்ரெஸ் ஆகுது, எவ்வளோ அழகாக இது வந்துட்டு ஃப்ரீ பண்ணி விடும் தெரியுங்களா? அப்படியே ஆக்சுவலி இருக்கிறதுலே இடுப்பு வலி அந்த சுளுக்கெல்லாம் பெரிய பெயின்ங்க. அந்த இந்த பட்ல பேக் பெயினோட விமல் அண்ணன் ஓடுவாரு. ஒருத்தர் பைக்ல பிடிச்சி இழுப்பாங்க. அந்த வலி ஃப்ரீயான உடனே அவர் அப்படியே ஃபீல் பண்ணுவாரு பாருங்க, மலர்ந்துருவாரு, பூ மலர்ந்த மாதிரி. அதனால அந்த இடுப்பு வலின்றது ரொம்ப பெரிய பிரச்சனை தான், அந்த இடுப்பை பிடிச்சிட்டு போகிறது. சரிங்களா? ஸோ விமல் அண்ணன் ஃபோட்டோ வேணால் இதில் மேலே ஆட் பண்ணுவோம். அண்ணன்னா காப்பிரைட்லேயும் கேட்க மாட்டார். ஸோ இந்த ஒரு வலி நிவாரணி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பூ மலர்ந்த மாதிரி, அவர் சொன்ன மாதிரி அப்படியே பெயின் ரிலீஃப் ஆகும். அப்போ எனக்கு நிறைய லவ், நிறைய பிளெஸிங்ஸ் எல்லாரும் அனுப்புகிறோம். சரியா? நன்றி.